இன்னைக்கு ஒரு கெட் ரெடி வித் மீ தான் பார்க்க போகிறோம். நான் எங்கே கிளம்பிட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு தான் நான் போயிட்டுருக்கேன். 1 இயருக்கு அப்புறம் நான் அவங்க வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். ஆக்சுவலாக சொல்லணுன்னா நான் அடிக்கடி போவேன் அவங்க வீட்டுக்கு. ஏன்னா என் தங்கச்சி, தம்பி பார்க்குறதுக்காக நான் அடிக்கடி போவேன். பட் இப்போ அவங்க கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால ஸ்டடி இப்போது என் தம்பி 10th போகிறான் அண்ட் என் தங்கச்சி காலேஜ் அண்ட் எனக்குமே கொஞ்சம் என்னோடய ஒர்க்ஸ் இருந்ததுனால நான் போக முடியல. அண்ட் பேக்ரவுண்ட் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு பேக்ரவுண்ட் செட் பண்ணிவிட்டு நான் வீடியோ பண்ணுற அளவுக்கு எனக்கு டைம் இல்லை. எங்கள் பெரியம்மா ஆல்ரெடி கால் பண்ணிட்டாங்க எங்கம்மா இருக்குது அப்படின்ட்டு. ஸோ நான் எப்படி இருந்தாலும் போயிட்டுருக்கேன் இல்லையா, அதே ஒரு vlog-ஆ போட்டுடலாம் அப்படின்னு தான் நான் இந்த வீடியோவே எடுத்துகிட்டு இருக்கேன். சரி, வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் விஜய் நாயுடு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டில் ஒரு பூஜை இருந்ததுனால நான் மார்னிங் ஒரு 6 o'clock நான் குளிச்சிட்டேன். ஸோ ஃபேஸுக்கு மட்டும்தான் நான் எந்த மேக்கப்பும் பண்ணல. ஸோ அதனால் ஜஸ்ட்டு கிளென்ஸ் பண்ணிக்கிறதுக்காக மட்டும் இது ஏதோ லேக்டோ ஜஸ்ட்டு டர்ட் இருக்கும் இல்லையா, அதுக்காக டர்ட் மட்டும் க்ளீன் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் நான் அவ்வளோவா எதுவும் கட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். பிகாஸ் நான் எடுக்கிற வீடியோஸ் எல்லாமே நான் கட் பண்ணி போடுற வீடியோஸுங்க தான். இந்த வீடியோவில் அவ்வளோவா கட் பண்ணுறது வேண்டாம் அப்படின்னு யோசிச்சு எடுத்துகிட்ருக்கேன். ஜஸ்ட் இது வந்து ஸ்மெல் ரொம்பவே நல்லாயிருக்கு. அண்ட் என்னென்னா டர்ட் இருந்தால் டர்ட் எல்லாம் எடுக்கும். ஓவர் மேக்கப் பண்ணுறதும் இல்லை, பண்ணுற அளவுக்கு எனக்கு டைமும் இல்லை. ஃபேஸை மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து நிவ்யா சாஃப்ட் மாய்ஸ்சரைசர். ஃபேஸு, பாடி, ஹேண்ட்ஸ் எதுக்கு வேணாலும் ஓகே தான். எனக்கு வந்து பெரியம்மா அங்கே மொத்தம் 5 பேர், ஒருத்தர் மட்டும் சித்தி. ஸோ அதில் நான் இப்போ போகிறேன் இல்லையா, அவங்க வந்து எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல். அதனால இவ்வளோ எக்ஸைட்டாக இருக்கேன். அவங்க வீட்டுக்கு மட்டும் எல்லோரும் கூப்பிடுவாங்க தான், வாங்க வாங்கன்ட்டு. ஆனால் இவங்க வீட்டுக்கு எதுக்கு போகிறேன்னா, என்னோடய தங்கச்சி, தம்பி அவங்களுக்காக நான் போவேன். மாய்ஸ்சரைஸ் ஆச்சு. நான் லிப் பாம் தேடினேன், லிப் பாம் கிடைக்கல. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன், மாய்ஸ்சரைசரு போட்டிருக்கேன் லிப்பு கூட. அண்ட் காஜல்ன்றது எனக்கு மஸ்ட். லைக் வீட்டில் இருக்கும்போது அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். பட் வெளியே நான் போகிறேன்னா ஒன்று ஐலைனர் போட்டிருப்பேன், இல்லை காஜல் போட்டிருப்பேன். இது வந்து ஃபேஸஸ் கனடா நல்லா இருக்குது. அவ்வளோவா ஸ்மஜ் ஆகாது அப்படின்ட்டு ரொம்ப லாங் லாஸ்டிங்கும் இல்லை இது. பட் ஓகே, இட்ஸ் குட் ஒன்லி. ஆஃபரில் எடுத்தது 130 rupees என்னவோ இருந்துச்சு. அவ்வளோ நல்லா தெரியுதுல்ல. அண்ட் லைட்டாக ஐஷேடோ மட்டும் போட்டுக்கிறேன். எனக்கு வந்து ஐஷேடோ போடுறது பிடிக்கும். ஸோ அதனால் ஜூடியோவில் வாங்கின ஒரு ட்ரெஸ் தான் நான் போட போகிறேன். ஸோ அந்த ட்ரெஸ்ஸுக்கு பர்ஃபெக்ட் கலர் வந்து கொஞ்சம் பர்பிள் மாதிரி வரும். ஸோ அதனால் ரொம்ப வெரி லைட்டாக போடுறேன், அவ்வளோதான். ஃபவுண்டேஷன்ன்றதெல்லாம் ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவேன். பட் ஐஷேடோ இப்போ யூஸ் பண்ணுறேன். இவ்வளோ கூட யூஸ் பண்ணலன்னா எப்படி இல்லையா அப்படின்ட்டு எனக்கு நானே நினச்சிக்கிறது. ஐ டோன்ட் நோ எது போட்டதுக்கப்புறம் எது போடணும் அப்படின்னு தெரியாது. எப்படியோ நமக்கு வந்தது நம்ம பண்ணுறது தான். அண்ட் ஜூடியோவில் இந்த ஒரு லிப் கிளாஸ் வாங்கியிருந்தேன். இது கூட கம்மி தான், 150 rupees தான். பட் நல்லாயிருக்கு. இது சொல்லலாம் லாங் லாஸ்டிங் அப்படின்னு சொல்லணும். நீங்கள் இன்றைக்கி போட்டிங்கன்னா நாளைக்கு வரைக்கும் இருக்கும் இது. ஸோ குட் ஒன்லி, இது வர்த்து. ஓகே தான், இவ்வளோ தான் முடிஞ்சுது. தட்ஸ் இட், மை மேக்கப் முடிஞ்சுது. எப்படி இருந்தாலும் நான் கம்மல் ஆர்டிஃபிஷியல் போட்டேன்னா அங்கே போய் கழட்டி தான் நான் வைக்கணும். அதுக்கு எதுக்கு, நமக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கிறது போடணும் எப்போவுமே. ஸோ அதனால் கோல்டு தான் எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் நான் கோல்டே போட்டுவிட்றேன். இங்கேருந்து பஸ்லேருந்து மெட்ரோவில் போகணும். ஆனால் மெட்ரோலேருந்து இறங்கி ஒரு 5 minutes இல்லை, ஒரு 3 minutes வாக் தான் அவங்க வீடு. எனக்கு அவங்க வீடுக்கு போகணுன்னாலே ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்கும். ஒரு மாதிரி இந்த சென்ஸ் ஹாப்பியாக இருக்கும். ஆனால் என் தங்கச்சி தம்பிக்கு இன்னுமே தெரியாது நான் போயிட்டுருக்குது. போதும், சிம்பிளாக இருக்குது. சரி ஓகே, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்துடுறேன்.
எஸ், ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டேன். இது வந்து ஸ்லீவ்லெஸ் இது, ஸோ அதனால் இது மேலே ஒரு கோட் போட்டிருக்கேன். பேக்கிங்னா இன்றைக்கி ஸ்டே ஆக போகிறேன் நான், ஸோ அதனால் இது வந்து என்னோடய ஜிம் பேக் இது. ஸோ இந்த பேக்கே போதும். ஆக்சுவலாக ஜிம்முக்காக நான் வாங்கினது, ஆனால் நான் எடுத்துகிட்டு போகிற ஒரு வாட்டர் பாட்டில், ஒரு பேர் ஷூக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய பேக் அப்படின்னு நான் வேறு பேக் வாங்கினேன். பட் இது வந்து அப்படியே வச்சுருந்தேன். ஸோ ஜஸ்ட்டு நைட் வேர் ஒன்று, இந்த நெக்ஸ்ட் டே போட்டுட்டு வர்றதுக்கு ஒன்று, அண்ட் ஒரு டவல், அவ்வளோ மட்டும் எடுத்துக்கிறேன். அவ்வளோதான் போதும், அதுக்கு இந்த ஒரு பேக் போதும். அண்ட் என்னோடய சார்ஜர் அண்ட் ஹெட்போர்ட் இது மஸ்ட்டு, இது இருக்கணும். எங்கே போகிறோன்னா கூட நான் அப்படின்னு இல்லை, யாரானாலும் கேரி பண்ணுவாங்க, ஸோ நான் கூட பண்ணுறேன். மாய்ஸ்சரைசர் அவங்க வீட்லேயே இருக்கும். ஸோ காஜல் அப்புறம் லிப் பாம் இல்லை, இது லிப் மவுசஸ்ஸு என்னவோ லிப்ஸ்டிக்கோ ஏதோ ஒன்று, மொத்தத்தில் இது 2 நான் எடுத்துக்கிறேன். நாளைக்கு ரிட்டர்ன் வரும்போது ரெடி ஆகிட்டு வரணும்ல, ஸோ அதனால். என்னோட தங்கச்சி தம்பிக்காக கொஞ்சம் ஸ்நாக்ஸ் நான் வாங்கியிருந்தேன். ஸோ இதையுமே பேக் பண்ணிடலாம். அங்கே கிடைக்காதா அப்படின்ட்டு இல்லை, கிடைக்கும் தான். பட் ஸ்டில் நான் இதை வந்து பழகிட்டேன். லைக் நான் போகிறேன்னா ஏதாச்சும் ஒன்று அவங்களுக்கு கொண்டு போகிறது பழகிடுச்சு. ஸோ அதனால் கொண்டு போகிறேன். போதும் பேக். ஆக்சுவலாக பேக் பெருசாகவே இருக்குது. இன்னொரு 2 பேர்ஸ் கூட வைக்கலாம். கிளாத்ஸுங்க பெருசாக தான் இருக்குது பேக். ஹேர் மட்டும் கூம் பண்ணிவிட்டு கிளம்புறது தான். బాయ్ రియా, అక్క రేపటికి వస్తాను. ఓకే బాయ్ చెల్లమ్మే. எஸ், நானுமே ரெடி ஆகிட்டேன். நான் கிளம்பணும். இங்கேருந்து பஸ் பிடிச்சி பஸ்லேருந்து அகெயின் மெட்ரோ ஒரு 1 ஹவருக்குள்ளே ரீச் ஆகிடுவேன். ரீச் ஆகிட்டேன். எங்கே வந்திருக்கேன்னா அல்சூருக்கு வந்திருக்கேன். எங்கள் பெரியம்மாவோட வீடு வந்து அல்சூரில் தான் இருக்குது. ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஐநோ இது வந்து கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்கும் இந்த வீடியோ, பட் ஸ்டில் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.